இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பிரதமர் மோடி பின்னர் தமிழர் பகுதிக்கு சென்று பார்வையிடுகிறார். இதுகுறித்த தகவல்களை இலங்கையிலிருந்து வழங்குகிறார் எமது மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதி. இப்போது நாம் இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள அந்நாட்டின் தலைமைச் செயலகம் எதிரே நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த கட்டிடம். இங்குதான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9 மணி அளவில் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார்கள். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிப்பதற்கும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடனான ஒரு வரவேற்பு அளிப்பதற்கும் இலங்கை அரசு தயாராகி வருகிறது. அதிகாரிகள் எல்லாம் மிக மும்முரமாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் பின்னர் சரியாக 11 மணி அளவில் நம்முடைய பிரதமர் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளார். இருவரும் சேர்ந்து கையெழுத்திட உள்ளனர். அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடாக இன்று மாலை 3 மணி அளவில் இலங்கை நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். இதற்கு முன்னர் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் மொரார்ஜி தேசாய் ஆகியோர் இங்கு இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருப்பதால் இந்த இலங்கை அரசு மட்டுமல்லாமல் இங்கு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் அவருடைய உரையை கேட்பதற்காக மிகவும் ஆவலாக காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தந்தி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கேமரா பர்சன் லூகா சாம்குமாருடன் உமாபதி கிருஷ்ணன்.